எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேஸ்டியான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசால் பூரி எப்படி பண்ண போறோங்கிறதாங்க பார்க்க போறோம். இது பேக்கரிகள்ல, ரோட் சைட் கடைகள்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இதை நம்ம வீட்டிலேயே எவ்வளோ டேஸ்டா பண்ண போறோங்கிறதான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டாணி உருளைக்கிழங்க வந்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம். பட்டாணியை வந்து நான் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதை வந்து குக்கர்ல சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கேஸில் எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் பக்கம் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த கிரேவிக்கு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி இலை, புதினா, 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுமே கல்பாசி ஒன்று சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டு ஒரு 3 துண்டு வந்து அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. கல்பாசி போடும்போது இந்த கிரேவி வந்து நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ இது லேசாக வறுத்துக்கோங்க. இது லேசாக வறுபடவுமேவும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம மிக்சியில் அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. இந்த சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வதக்கிக்கிட்டேன் நல்லா. இப்போ இதோட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் விசில் இறங்கிடுச்சு. குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பட்டாணியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம போட்டதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் உள்ள தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் நல்லா மசிக்கணுங்க. நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு மசிச்சிங்க அப்படின்னா நல்லா மசிக்கிறதுக்கு வரும். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அந்த மசித்த உருளைக்கிழங்கு பட்டாணியையும் கொதிச்சிட்ருக்க அந்த மசாலாவில் ஊற்றிடலாங்க. அப்புறம் வடித்து வச்சுருக்க அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ வேற ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இந்த பானிபூரியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பானிபூரி வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக பேக்கெட்லேயே இப்போ கிடைக்குதுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில். இப்போ எண்ணெய் சூடானதுமே இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய போட்டு பொரிக்காதீங்க, அளவாக போட்டு பொரிங்க. உங்களுக்கு நிறைய போடும்போது அது புசு புசுன்னு வந்து வரவே வராது. ஒன்றோட ஒன்று பக்கத்தில் ஒட்டிட்டு சின்ன சின்னதாக வரும். நல்லா தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக பூரி கிடைக்கும். மொத்தமாக போட்டு பொரிக்காதீங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் நல்லா ஒன்று மாதிரி வரும். இதே மாதிரியே நம்ம தேவையான அளவுக்கு பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. நீங்கள் அளவு அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று மாதிரி பொரிஞ்சு வருங்க. இப்போ நான் ஒரு 10 பூரி மட்டும் பொரிச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு 5 பூரி மட்டும் ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி நொறுக்கிக்கலாம். நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க.
இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிரேவியை ஊற்றிடலாம். மறுபடியும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற பூரியை இதில் நொறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் இந்த கிரேவியை ஊற்றிக்கலாம். இது கூடவேவும் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பொரி சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மேலேயும் கொஞ்சம் கிரேவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் நம்ம வேக வச்ச பட்டாணி, முழு பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது. இந்த மசால் பூரியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.